ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, ஒவ்வொரு முறையும் என் பிள்ளையான உன்னை தேடி நானாக வந்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீயோ என்னை அலட்சியம் செய்து கொண்டே இருக்கிறாய். இப்பொழுதும் நீ கேட்கவில்லை என்றால், என்னை பார்க்கவில்லை என்றால், இதுவே கடைசியாக இருக்கும் நான் உன்னை தேடி வருவது. அர்ஜுனனிடம் அவன் தனது உறவுகளை எதிர்த்து போரிட தயங்கிய போது விஸ்வரூபத்தை காட்டி, இவர்களை நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன், கொன்றதைத்தான் நீ கொள்கிறாய் என்று விளக்கிச் சொல்லி அவனுக்கு விஷயத்தை புரிய வைத்தது போலத்தான் நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் ஏற்கனவே தீர்த்துவிட்டேன். எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக் கொண்டே இருக்கிறாய். இனி வரப்போவது எல்லாம் உனக்கு வசந்த காலம் மட்டுமே. வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என யாரை எதிர்பார்த்து இருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு நான் வெளிப்படுத்தினேன். அவையெல்லாம் பஞ்சமெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டு இருந்தவை. கண்களில் கைப்பிடி மண் விழுந்ததைப் போல உறுத்தி கொண்டு இருந்தவை. இந்த காலங்கள் மாறிவிட்டன குழந்தையே. இனி எல்லாமே உனக்கு வசந்த காலமே. நான் உன்னை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்பதை பலமுறை உணர்த்துவதற்காக உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தேன். இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உடனிருந்து உன்னை காப்பாற்றினேன். நீ கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் பதில் குரல் கொடுத்தேன். உன் பிரச்சனைகள் ஒன்றும் உன்னை செய்து விடப்போவது இல்லை. பெரிய துன்பம் எதுவும் இனி உனக்கு வந்துவிடப் போவதும் இல்லை. விரைவில் நீ கேட்ட யாவற்றையும் என்னை நினைத்து கொண்டு மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் நீ அனுபவிக்கப் போகிறாய் குழந்தையே. என் மீது முழுமையாக நம்பி என்னை வேண்டினால் மட்டுமே உனக்கு வேண்டியது எல்லாம் நிறைவேறும். உனக்கு வலிக்கும் போது உனது விருப்பத்திற்கு தக்கவாறு மட்டுமே நான் அதில் ஈடுபட வேண்டும் என நீ நினைக்கின்றாய். என்னை நம்பாமல் உன் தேவைக்கு நான் வளைந்து கொடுக்க வேண்டும் என எண்ணுகிறாய். கஷ்டமான நேரங்களில் கூட தேவா, இந்த பிரச்சனையை தந்ததற்காக உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன். நீ விரும்பும் வண்ணம் இதற்கான தீர்வை இந்த துயர் மிகுந்த தற்காலிக வாழ்வில் நீ அளிக்க வேண்டும் என வேண்டுகிறேன். எனக்கு எது நல்லது என உனக்கே தெரியும் என வேண்டு. ஒரு சில நேரங்களில் கஷ்டங்கள் குறைவதற்கு பதிலாக அதிகமாகுவதாக உணரும் போதும் அதற்காக பதட்டப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு தேவா, உனது விருப்பமே நிகழும், நீயே அதை எண்ணுவாயாக என என்னிடம் நீ பிரார்த்தனை செய். அப்படி நீ செய்யும்போது தேவையான நேரத்தில் ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன். என்னை நீ முழுமையாக நம்பினால் மட்டுமே நான் அப்படி நினைப்பேன். நான் எப்போதுமே உன்னை நினைத்து கொண்டு இருப்பேன் குழந்தையே. உன்னை என் கண்களில் வைத்து பாதுகாப்பேன். காலம் கடந்துவிட்டதே என்று கவலைப்படாதே. உனக்கான காலம் கைகூடும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். இருக்க பயமேன்.